ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முகில்வன். நம்ம இன்றைக்கி மினி சமோசா தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கப் மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சோண்டு ஓமம் போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டுலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடான உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். லைட்டாக இதை வதக்கி விடலாம். வதக்கி விட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் மட்டும், நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் தக்காளி பியூரி இருந்தது, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே நல்லா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சமோசாக்குள்ளே வைக்க போகிற முட்டை ஃபில்லிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ண உடனே கரெக்டாக ரெடி ஆகிடும். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை என்ன பண்ணியிருக்கோன்னா 3 போர்ஷன்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு போர்ஷன்லேயும் ஒரு மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ ஒரு போர்ஷன் மாவில் நான் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை மாவு போட்டு மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிட்டு டம்ளரை வச்சு அழகாக ரவுண்டாக மேக்ஸிமம் எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ்ட் ஒட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவும் கொஞ்சோண்டு வாட்டரும் ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாவை ஒட்டுற பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த பேஸ்ட் ரெடியான உடனே நம்ம இன்னொரு பேட்டர்னில் செய்ய போகிறோம். அதுக்கும் சப்பாத்தி திரட்டிக்கலாம். நல்லா நீட்டு வாக்கில் இதை சப்பாத்தியை மெலீஸாக திரட்டிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ ஒரு ½ போர்ஷன் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ நடுவில் மட்டும் என்ன பண்ணணும், நம்ம வச்சுருக்க முட்டை ஸ்டஃபிங் ஆறிடுச்சு. அதை நடுவில் வச்சு ஒரு சைடு மடித்து லைட்டாக அந்த பேஸ்ட்டை போட்டு இன்னொரு சைடு மடித்து கீழே இருக்க சைடை க்ளோஸ் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரியே எக்ஸாக்டாக சமோசா ஷேப்பில் வந்துடும். இன்னொன்று ரவுண்ட் ஸ்டஃபிங்க்கு நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்டில் கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் சீஸும் வச்சுருக்கேன். இன்னொரு ரவுண்டில் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக அந்த பேஸ்ட்டை ஒட்டி எல்லா ஓரத்துலேயும் அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு சமோசா நமக்கு கிடைக்கும். இப்போ ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு கோல்டன் ஃப்ரை ஆன உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், இதை சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். பசங்க ஈவினிங்கில் ஸ்நாக் கேட்கும்போது குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப்லேயும் நான் ஒன்று போட்டேன், அந்த கிளிப்பிங்ஸ் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்ல சீஸியாக மொரன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டஃபிங்கும் சூப்பராக வந்திருந்தது. முட்டை மசாலாவோட எம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். பா.